அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் திரு PR பாண்டியன் எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலினை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசி வருவதை இப்போது பார்க்கலாம். மனம் தளர வேண்டாம், தற்கொலை நிலைக்கு செல்ல வேண்டாம் என்கிற ஒரு அறிக்கையை தான் முதல்வரிடத்திலே எதிர்பார்க்கிறோம். அதற்கு கூட அவர் இதுவரையிலும் மௌனம் காப்பது என்பது ஏற்கத்தக்கதல்ல. அவருக்கு அதற்கான முழு அதிகாரம் இருக்கிறது. மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்தை புறக்கணிக்கிறது. குறிப்பாக 30ஆம் தேதி ஒரு செய்தி வருகிறது. உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரதமருக்கு ஒரு வேண்டுகோள் விடுகிறார். தமிழகத்திலிருந்து வர்தா புயலுக்காக வந்திருக்கிற முதலமைச்சர் கொடுத்திருக்கிற பாதிப்பு 21,000 கோடி என்பது பொய்யானது, அது உண்மை அல்ல. குறைவான பாதிப்பு தான் ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே நிதியை விடுவித்துவிடக்கூடாது என்று இவர் எச்சரிக்கிறார். இது வேதனை அளிக்கிறது. திட்டமிட்டு தமிழகத்தின் மீது தாக்குதல் நடத்துவதை மத்திய அரசு கைவிட வேண்டும். இது பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகள் பொதுமக்களை அச்சுறுத்துகிற நடவடிக்கையாக இருக்கிறது. அரசியல் கண்ணோட்டத்தோடு மத்திய அரசு செயல்படக்கூடாது. பிரதமரை நிதியை விடுவிக்க வேண்டாம் என்று உள்துறை அமைச்சர் உத்தரவிடுவது இந்திய ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்வதல்ல. அரசியலமைப்பு சட்டப்படி அது தவறான கருத்தாகும். அப்படி ஒரு செய்தி அன்றைக்கு தொலைக்காட்சியில் வெளிவந்தது. அது ஏனோ இன்றைக்கு தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. இதுவரையிலும் நிதி விடுவிக்கப்படவில்லை. இதைத் தொடர்ந்து வறட்சி நிவாரணம் நிதி இருக்கிறது. வறட்சி நிவாரண நிதி என்றால் ஏதோ விவசாயிகளுடைய பாதிப்புக்கு தற்காலிகமாக வழங்கப்படுவதுதான் நிவாரண திட்டங்கள். நீண்டகால திட்டங்கள் என்கிற அடிப்படையில் இது ஒரு பேரிடர். வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீர் ஆதாரங்கள், நிலத்தடி நீர் முற்றிலும் வற்றி போய்விட்டது. குடித நீருக்கு பரிதவிக்கிறார்கள். எனவே நிலத்தடி நீரை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் ஏரி, ஆறு, குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகள் தூர்வாரப்பட வேண்டும், கட்டமைப்புகள் பலப்படுத்தப்பட வேண்டும், நீராதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்கிற நிதியெல்லாம் சேர்த்து இதில் விடுவித்தாக வேண்டும். இல்லை என்றால் தமிழகம் அழிந்து போகும். தமிழக அரசின் கையிலே தான் இருக்குது. விவசாயிகளுடைய தற்கொலையை தடுத்து நிறுத்துவது தமிழக அரசின் கையிலே இருக்கிறது. தமிழக அரசு கேட்கக்கூடிய நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும். அப்பொழுதுதான் தமிழக விவசாயிகளுடைய அந்த தற்கொலையை தடுத்து நிறுத்த வேண்டும். காவிரி டெல்டா தற்கொலை தடுக்கப்பட வேண்டுமானால் காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி நீர் பங்கீட்டு ஒழுங்காற்றுக்குழு அமைத்தால் மட்டுமே தமிழக விவசாயிகளை பாதுகாக்க முடியுமே தவிர அதை அமைக்காமல் உச்சநீதிமன்றம் சொல்லியும் ஏற்க மறுத்ததால் தான் இன்றைக்கு இந்த மாதிரியான தற்கொலை அதிர்ச்சி மரணங்கள் தொடர்வது வேதனை அளிக்கிறது. இதற்கு முழு பொறுப்பு மத்திய அரசால் ஏற்க வேண்டும். இப்ப கேரளால வறட்சி மாநிலமா அறிவிச்சிருக்காங்க. வறட்சி மாநிலமா அறிவிக்கும் பொழுது என்ன மாதிரி நடவடிக்கைகள் அரசு மேற்கொள்ள முடியும்? அதை தவிர்க்கிறதுக்கு தான் தமிழக அரசு இதுவரைக்கும் எந்த பதிலுமே சொல்லாம இருக்கு. இல்லை, வறட்சி மாநிலமாக அறிவிப்பது என்பது அரசியலமைப்பு சட்டப்படி சட்டத்திற்குட்பட்டிருக்கிற நடவடிக்கை. அதை வடகிழக்கு பருவமழை 33% குறைவாக பெய்து விட்டாலே அது வறட்சி மாநிலம். அறிவிக்க வேண்டிய பொறுப்பு மட்டும்தான் மாநில அரசின் கையில் இருக்கிறது. வறட்சி அறிவிப்பதற்கு இவர்கள் யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை. இயற்கை தான். இயற்கை மழை குறைந்திருக்கிறது. கிராமப்புறங்களுக்கு மிகப்பெரிய வறட்சி ஏற்பட்டிருக்கிறது என்பது கண்ணுக்கு தெரிந்த விஷயம். இதை ஏன் அவர் காலம் கடத்துறாருன்னு எங்களுக்கு தெரியல. அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் எதிர்க்கட்சித் தலைவர் MK ஸ்டாலினை சந்தித்துவிட்டு செய்தியாளர்களிடம் பேசினார். அந்த நேரடி காட்சிகளை நாம் பார்த்தோம். அப்போது பேசியவர் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெறும் விவசாய சங்கங்களின் போராட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவரிடம் சந்திக்கவே அங்கு வந்ததாக குறிப்பிட்டிருக்கிறார்.